பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஹரியானாவில் வாக்கு திருட்டு மூலம் பாஜக காங்கிரஸை தோற்கடித்ததாக ராகுல் பகிரங்க குற்றச்சாட்டு. 100% ஆதாரத்துடன் தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்பதாக அதிரடி பேட்டி. ஹரியானாவை வாக்கு திருட்டு குறித்து ராகுல் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு. போலி வாக்காளர்களை நீக்கும் SIR நடவடிக்கைகளை ராகுல் ஆதரிக்கிறாரா இல்லையா எனவும் கேள்வி. கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் கூறும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்று விஜய் சாடல். நாங்கள் கேட்ட இடத்தை விட்டுவிட்டு நெருக்கடியான இடத்திற்கு அனுமதி அளித்ததாக புகார். தேர்தல் கூட்டணி பற்றி எங்கும் பேச வேண்டாம் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு EPS அறிவுறுத்தல். கூட்டணி குறித்த கவலை நிர்வாகிகளுக்கு வேண்டாம் எனவும் கண்டிப்பு. தனது குழந்தைகளுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை நிரூபிக்க DNA சோதனைகளுக்கு தயார் என்று ஜாய் கிறிஸ்டல்டாஸ் சவால். இனி விரிவான செய்திகள். வாக்கு திருட்டு புகார் தொடர்பாக ராகுல் காந்தி இன்று மேலும் அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் வாக்கு திருட்டு தொடர்பான சில ஆதாரங்களை வெளியிட்டு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். வாக்கு திருட்டு இந்தியா முழுவதும் நடைபெற்றிருப்பதாகவும் இதற்கு 100% ஆதாரம் உள்ளதாகவும் ராகுல் தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் வாக்கு திருட்டின் மூலமாகவே காங்கிரஸை பாஜக தோற்கடித்ததாகவும் ராகுல் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். வாக்கு திருட்டு புகார் தொடர்பாக ராகுல் காந்தி தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் கூறிய புகாரை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மறுத்துள்ளனர். அப்படி நடக்க வாய்ப்பில்லை என்றும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்பதை உண்மையிலேயே ராகுல் காந்தி ஆதரிக்கிறாரா இல்லையா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அப்படியே போலி வாக்காளர்கள் இருந்தாலும் அவர்கள் பாஜகவிற்கு தான் வாக்களிக்கிறார்கள் என்று எப்படி கூற முடியும்? ஏன் காங்கிரசுக்கு வாக்களிக்க மாட்டார்களா என்றும் தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் MK-ஸ்டாலின் சொல்லும் தகவல்கள் அனைத்தும் பொய் என்று விஜய் சாடியுள்ளார். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் பேசிய விஜய் முதலமைச்சர் ஸ்டாலின் மீதும் திமுக அரசின் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறினார். நமது சொந்தங்கள் உயிரிழந்ததால் அமைதியாக இருந்ததாகவும் அதை பயன்படுத்தி திமுகவினர் வன்மத்தை கக்குவதாகவும் விஜய் கூறினார். மேலும் எவ்வளவோ இடத்தை தேர்வு செய்து கூறிய போதிலும் அதற்கு அனுமதி கொடுக்காமல் மக்கள் நெருக்கடி உள்ள இடத்தை தங்களுக்கு கொடுத்ததாகவும் விஜய் சாடியுள்ளார். கூட்டணி குறித்து அதிமுகவினர் பொதுவெளியில் பேசக்கூடாது என்றும் கூட்டணி விவகாரம் தொடர்பாக தான் பார்த்துக் கொள்வதாகவும் EPS கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்துடன் அதிமுக கூட்டணி வைக்கப் போவதாக பரவலாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. கூட்டணிக்காக பிள்ளையார் சுழி போட்டுவிட்டதாகவும் EPS தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனால் அதிமுகவினர் ஏமாற்றமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய EPS கூட்டணி குறித்து எங்கும் மாவட்ட செயலாளர்கள் பேசக்கூடாது என்றும் அதை பார்த்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்ட 250 கடிதங்களில் முக்கிய விஷயங்கள் இருப்பதாகவும் அதை பொதுவெளியில் சொல்ல முடியாது என்றும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுகவிலிருந்து தன்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறிய செங்கோட்டையன் தனது அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும் என்று தெரிவித்தார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.